வணக்கம். இந்த வீடியோவில் இந்த சீசனில் வெயில் ஆரம்பித்த இந்த சீசனில் நாம் ரோஜா செடிகளை எப்படி நடலான்னு பார்க்கலாங்க. யூஸ்வலாக மண் கலவையில் நடுவோம். இன்றைக்கு நாம் கோகோபீட்டில் நடலாம். வர்ற வெயில் காலத்தில் எவ்வளோ தண்ணீர் கொடுத்தாலும் நமக்கு செடியில் மேல் மண் ட்ரை ஆகிடும். ஆனால் இந்த சீசனில் கோகோபீட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈரத்தை பிடிச்சு வச்சுக்கும், சீக்கிரத்தில் வாடாது. இன்றைக்கு நான் வாங்கிய இந்த ரோஜா பாருங்கள், கல்கத்தா 300. கல்கத்தா 300ன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது க்ரீன் லைன் நர்சரியில் நான் ஆன்லைனில் வாங்கினேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான ரோஜாக்களை அந்த நர்சரியிலே வாங்கிக்கலாம். க்ரீன் லைன் நர்சரி. எப்படி மொட்டுக்களோட அழகாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்கள். நான் அன்பாக்சிங் கொடுக்கறதுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ எடுத்த பிறகு நடுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல ஒரு வேர், எப்போவுமே லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு வேர் நல்லா கொடுப்பாங்க, அதனால் எனக்கு ரொம்ப பிடித்தமானது. நான் அங்கே வாங்கிடுறேன். எனக்கு பிடித்த வித்தியாசமான ரோஜாக்களை நான் வாங்கிடுவேன். இந்த கோகோபீட்டில் வைக்கணுன்னா நமக்கு உள்ள அதிக ஈரமும் நிற்கக்கூடாது. அதுக்காக நம்ம இப்படி சில ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். ஒன்லி கோகோபீட் மட்டும்தாங்க, வேறு எதையுமே நான் சேர்க்கலை. கோகோபீட்டில் ஃபஸ்ட்டு வேர் விட்டு வளரட்டும். அதற்கடுத்து பெரிய தொட்டிக்கு மாற்றும் பொழுது வேறு நாம் என்ன கலக்கலான்றதை வீடியோ கொடுக்குறேன். எத்தனை கிளைகள் இருக்குது பாருங்கள். நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டாக கொடுப்பாங்க. நமக்கு ஃப்ரெஷ்ஷாக மொட்டுக்கள் கூட வாடாமல் வந்து சேர்ந்துருது. இப்போ தாங்க வந்தது. கொஞ்ச நேரம் நம்ம சாஃப் ஃபங்கிசைடில் ஹியூமிக் கொஞ்சம் சேர்த்து சாஃப் ஃபங்கிசைடில் ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம கோகோபீட்டில் நட்டுடலாம். ஹோல்ஸ் போட்ட இதில் நம்ம ஓடுகள் வச்சிடலாம். எப்போவுமே நாம் தொட்டிக்கு வைக்கிறது தான். அது போலவே இதில் வச்சுட்டு கோகோபீட்டை பாதி அளவு நிரப்பிடுங்க. செடியில் இருக்க மண்ணை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா மண் வந்துடும். அதற்கப்புறம் சாஃப் ஃபங்கிசைடில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்படி ஊற வைத்த வேரை தான் நாம் இப்போது நடப்போகிறோம். பாருங்கள், வேரில் கொஞ்சம் கூட மண் இல்லை, எடுத்துட்டோம். ஒன்லி கோகோபீட்டில் நடுறோங்க. நாம் இப்போவே உரங்கள் சேர்த்துட்டோன்னா நமக்கு வேர் பாதிப்பு ஏற்படும். அதனால் பாதி அளவு கோகோபீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் செடியை வச்சு மீதி இருக்கிற கோகோபீட்டையும் நம்ம போட்டுடலாம். நான் இப்போது ஏற்கனவே அலசி எடுத்து வச்சுருக்கிற கோகோபீட்டை இதில் சேர்த்துட்றேன். அது ட்ரையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த வேரை ஊற வைத்த சாஃப் ஃபங்கிசைட் 1 கிராம் ஹியூமிக் கலந்த தண்ணீர் இது மேலே ஊற்ற போகிறோம். தண்ணீராக ஊற்ற போகிறோம். அதனால் நீங்கள் இப்போ ட்ரையான கோகோபீட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், செடியை நட்டாச்சு. நான் ஊற வைத்த தண்ணீர் இங்கே இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சமாக தான் நாம் செடிக்கு ஊற்ற போகிறோம். அதனால் 1 கிராம் ஹியூமிக் ப்ளஸ் அதோட சாஃப் ஃபங்கிசைடு எடுத்திருக்கேன். இதில் தான் இந்த வேரை நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சேன். அந்த தண்ணீரை வீணாக்காமல் நான் இதுலேயே ஊற்றிட்டேன். இப்போ நமக்கு நேரடி வெயிலில் இல்லாமல் ஷேடில் இருக்கணுங்க. பால்கனி போன்ற இடங்களில் ஷேடில் வச்சுருங்க. துளிர் வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் செமி ஷேடுக்கு கொண்டு வரலாம். ஒரு 3 நாட்கள் இப்படியே இருக்கட்டும். அடுத்து 3 நாட்களுக்கு பிறகு என்ன ஃபீடு கொடுக்கலான்றத நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். இந்த கல்கத்தா 300 நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் போட்டாங்க. அதனால் நான் உடனே வாங்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.